ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் வெள்ளை பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவை ரெடி பண்ணிட்டு இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை 2 வாட்டி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேற எந்த மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஹோல் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை நம்ம சேர்த்துக்கோங்க. மசாலா விழுதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்குங்க. ஹீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதக்கி விட்டால் போதும். மசாலா நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து வேற கொஞ்சம் தண்ணி பிரியும். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் இதில் அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இல்லைனா அடி பிடிக்கும். தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் இதை மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அட்டகாசமான சிக்கன் வெள்ளை பிரியாணி ரெடி. ரொம்ப மைல்டான ஸ்பைஸில் அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சிக்கன் மிளகு வறுவல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.